ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பெயர் மோதக், வல்சர்வாகம் சமிதி, சென்னை மெட்ரோ வெஸ்ட். சுவாமி நம்மளுக்கு 5 மாதாக்கள் சொல்லிருக்காங்க. தேக மாதா, தேச மாதா, கோமாதா, பூமாதா, வேத மாதா. நான் இப்ப கோமாதாவை பற்றி பேச போறேன். கோமாதா என்பது பசு. பசு நம்மளுக்கு பால் கொடுக்கும். அதனால அது நம்மளுக்கு ஒரு தாய் தான். கோமாதாவோட உடம்புல எல்லா கடவுளுமே இருக்காங்க. அதனால நம்மளும் கோமாதாவை கடவுளா கும்பிடுறோம். கோமாதாவை நம்ம புது வீட்டுக்குள்ள நுழையும் போது கோமாதாவை எடுத்துட்டு பூஜை பண்ணிட்டு அதை வீட்டுக்குள்ள நுழைய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்பா அம்மா எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழையிடுவோம். கோமாதாக்கு நம்ம எப்படி டேங்க் பண்ணணும்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோசாலைக்கு போயிட்டு அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு கோமாதாக்கு வெஜிடபிள், கிராஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி டேங்க் பண்ணலாம். கோமாதாவோட பால் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், ஸ்வீட்டாவும் இருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம்னா லவ், சாக்ரிஃபை, பேஷன்ஸ் கத்துக்கிறோம். கோமாதாவோட சாணி அந்த மாதிரிலாம் நம்ம கிராமத்துல ஜெர்ம்ஸ் கில்லருக்கு யூஸ் பண்றோம். கோமாதா வயசானாலும் பால் குடுக்கலனாலும் நம்ம அது லைஃப் ஃபுல்லா அன்பா பாத்துக்கணும். அது வாழ்ற வரைக்கும் நம்ம அன்பா பாத்துக்கணும். ஜெய் சாய்ராம்.